தமிழ் இனம், தமிழ் மொழி, தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக தொடர்ச்சியாக தமிழர்களை ஒருங்கிணைத்து மக்கள் திரள் இயக்கங்களை நடத்தி வருகின்ற, தனித்தும் பல்வேறு அமைப்புகளை கூட்டமைப்புகளாக இணைத்தும் தொடர்ச்சியாக போராட்ட களங்களில் வெற்றியை ஈட்டி வருகின்ற தமிழ் தேசிய பேரியக்கம், அதனுடைய தலைவர் ஐயா பே மணியரசன் அவர்களோடு அதனுடைய தற்போது நடந்து முடிந்திருக்கக்கூடிய 9வது பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் குறித்து நாம் கேட்க இருக்கின்றோம். ஐயா வணக்கம். வணக்கம். வணக்கம் தம்பி. வணக்கம். இப்ப அண்மையில ஒசூர்ல தமிழ் தேசிய பேரியக்கத்துடைய 9வது பொதுக்குழுவில் 3வது கூட்டம் நடந்தது. இதில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் குறித்தும் இதனுடைய சிறப்பு குறித்தும் சொல்லுங்க. ஓசூரில் உறுதியேற்போம் என்ற தலைப்பில் முகாமையான தீர்மானங்களை முன்மொழிந்து விவாதித்து முடிவு செய்திருக்கிறோம். அதில் ஒரு முதன்மையான தீர்மானம் என்பது தமிழ்நாடு காப்போம் தன்னாட்சி மீட்போம் என்பது. தமிழ்நாடு காப்போம் தன்னாட்சி மீட்போம் என்பது, அதாவது மாநில சுயாட்சி என்று பம்மாத்து பண்ணி ஏமாற்றி மக்களை இழுத்து வைத்து கொண்டு தேர்தல் வாணிகம் செய்து அப்புறம் தில்லுமுள்ளு செய்து வரக்கூடிய திமுக, அதிமுக கட்சிகள் மாநில உரிமைகளை மீட்க, தமிழ்நாட்டு உரிமைகளை மீட்க தவறிவிட்டன. இப்போ நாம் என்ன சொல்கிறோம் என்றால், இதற்கு ஒரு மக்கள் எழுச்சி தேவை. அது மாநில சுயாட்சி என்பது சரியல்ல. அது தமிழ்நாட்டு தன்னாட்சி. நீங்கள் இந்தியா முழுவதும் இந்த தன்னாட்சி கோரி ஊபி போராடுகிறதா, பீகார் போராடுகிறதா, மத்திய பிரதேசம் போராடுகிறதா என்றெல்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. எங்களுக்கு தேவை. அரிக்கிறவன் சொரிஞ்சுக்கிறான், ஆதிக்கம் பண்ணுறவன் போராடாமல் இருக்கான். இந்தி மண்டலம் எங்களை எல்லாரையும் ஆதிக்கம் பண்ணுது. அவர்களுக்கு அது தேவையில்லாமல் விட்டுருக்கலாம். எங்களுக்கு தேவை அது. எனவே நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, நம்ம தமிழ்நாட்டு மக்களை தயார் பண்ணணும். இப்போ அவங்க என்ன போராட்டம் நடத்துகிறவங்க மற்ற மாநிலங்கள் வருதான்னு பார்த்துட்டா இருக்காங்களா? அவங்கவுங்க மாநிலத்தில் அவங்க போராடுறாங்க, உரிமை கேட்குறாங்க. தமிழ்நாட்டுக்கு நம்ம கேட்குறோம். அந்த வகையில் தான் தமிழ்நாடு காப்போம் என்பது ரொம்ப பொருள் செறிந்தது. தமிழ்நாட்டை மொழி, இனத்தாயகம் நீங்கள் சொன்னீங்கல்ல, அவை அனைத்தையும் பாதுகாக்கக்கூடிய வகையில் இருக்குது. குறிப்பாக அதில் உடனடியாக உள்ள ஒரு கோரிக்கையாக தன்னாட்சி மீட்போம், தமிழர்கள் தங்களை தாங்களே ஆண்டு கொள்ளக்கூடிய ஒரு தன்னாட்சி வேணும். அதையும் விளக்கமாக சொல்கிறோம். அந்த தீர்மானத்தில் என்ன சொல்கிறோம்னாக்க, இந்திய அரசமைப்பு சட்டத்தில் என்னென்ன மாற்றங்கள் உடனடியாக கொண்டு வர வேண்டும். அது தொலைநோக்கோடு தமிழ் தேச இறையாண்மை மீட்பது என்பது அது ஒன்று. உடனடி தீர்வுகளாக, உடனடி கோரிக்கைகளாக செயல்படுத்த வேண்டியவை. அவற்றில் தான் இதை வைக்கிறோம். இந்திய அரசமைப்பு சட்டத்தில் ஆளுநர் பதவிக்கான பிரிவு இருக்கிறது. அந்த ஆளுநர் பதவிக்கான பிரிவை முற்றிலும் ரத்து செய்ய வேண்டும். அதில் திருத்தம் கொண்டு வர்றேன், பொருத்தம் கொண்டு வர்றேன் அப்படின்னா பம்மாத்து பண்ணது காங்கிரஸ். திமுக அதோட ஒளிந்துக்கிட்டு அப்புறம் அதை கூட செய்ய விட்டுருவது. உரிமை பொறுப்பில் காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் வேறுபாடு கிடையாது. அதனால நாம் என்ன சொல்றோம்னாக்க, இன்னது ஆளுநர் பதவியை ரத்து பண்ணணும். அது காலனி ஆட்சியினரால் உருவாக்கப்பட்ட பதவி. லண்டனிலிருந்து இந்தியாவை ஆண்ட வெள்ளைக்காரன் தன்னுடைய காலனி ஆட்சிக்கு கண்காணி அதிகாரிகளாக அமர்த்தியது தான், உருவாக்கியது தான் ஆளுநர் பதவி. இப்போ இந்தியா விடுதலை அடைந்து விட்ட பிறகு அது ஏன் இருக்கிறது என்றால், இந்தியாவுக்கு வடநாட்டுக்கு விடுதலை அடைக்கிறது மற்ற மாநிலங்களுக்கு இல்லை, முழுமையான இல்லை. அதனால அவர்கள் இந்தி மண்டலத்தின், இந்தி ஏகாதிபத்தியத்தின், புதுதில்லியின் காலனிகளாக மாநிலங்களை வைத்துக் கொள்ள வேண்டும், இந்தி மண்டலத்துக்கு அப்பாற்பட்டவற்றை என்பதற்காகத்தான் இந்த ஆளுநர் பதவியை பிடிவாதமாக வைத்திருக்கிறார்கள். அப்ப புதுடில்லியின் காலனிகளாக மற்ற இன மாநிலங்களை வைத்துக் கொள்ள வேண்டும். அதுல ஒன்று தமிழ்நாடு. எனவே அந்த ஆளுநர் பதவியை ஒழித்து கட்ட வேண்டும். கூட்டாட்சி உள்ள நாடுகளில், அமெரிக்க ஐக்கிய நாடா இருக்கட்டும், கனடாவா இருக்கட்டும், ஜெர்மனியா இருக்கட்டும், சுவிட்சர்லாந்தா இருக்கட்டும், இந்த ஆளுநர் பதவி நியமிக்கக்கூடிய ஒரு ஆளு மாநில அரசை கட்டுப்படுத்துவான், அவன் கையெழுத்து போட்டலாம் சட்டமாகும் என்பது எங்கும் கிடையாது. எங்கும் கிடையாது. இங்கே தான் வச்சிருக்கான் காலனி ஆட்சியை, புதுடில்லியின் காலனி ஆட்சியை வைத்திருக்கிறான். எனவே ஆளுநர் ரவி செய்கிறாரு, அதை செய்கிறாருன்னா, ரவி ஏன் செய்கிறாரு? ரவிக்கு அந்த அதிகாரத்தை அது கொடுக்குது. அந்த ஆள் சிலதை துஷ்பிரயோகம் பண்ணவும் செய்யலாம். ஆனால் அடிப்படையில் ஆளுநர் அரசு தான் இந்த அரசு, மாநில அரசு, கான்ஸ்டியூஷன் தான் சொல்லுது. அதனால ஆளுநர் பதவியை முற்றிலுமாக அரசியல் நீக்கு. இல்லை நீக்க முடியாதுன்னா தமிழ்நாட்டுக்காவது நீக்கிடு.
எங்களுக்கெல்லாம் வேணும் இனிக்குது அப்படின்னு ஊற்றி சொல்கிறான், பீகார் சொல்கிறான்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வச்சுக்கோங்க, எங்களுக்கு நீக்கிருங்க, தமிழ்நாட்டுக்கு வேண்டாம். அந்த எழுச்சி தமிழ்நாட்டில் வர வேண்டும், குறிப்பாக வரணும். பத்தாம் இருக்கக்கூடாது. இதுக்கு திமுக அதிமுக லாயக்கு இல்லை, இதெல்லாம் வராது. திமுக அதிமுக பக்கம் நின்று பல்லக்கு தூக்கக்கூடியவர்கள் அதுக்கு வரமாட்டார்கள். நம்ம மக்கள் தான் வரணும், அதை நம்ம திரட்டணும். அதுக்காக அந்த முழக்கத்தை நம்ம மக்கள்கிட்ட பரப்ப வேண்டும் என்று நினைக்கிறோம். தெளிவாக சொல்கிறோம், ஆளுநர் பதவி ஒழிக்கப்படணும். அது மாதிரி மாநில அதிகார பட்டியலில் இருந்தவற்றையெல்லாம் இந்திய அரசினுடைய ஆதிக்கமுள்ள ஒரு இரட்டை வேட பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போனது காங்கிரஸ் ஆட்சி, இந்திரா காந்தி ஆட்சி. குறிப்பாக கல்வியை, வேளாண்மையை, வனத்துறையை பாஜக செய்து கொண்டிருக்கிறது. பொதுப்பட்டியல் என்று கொண்டு போய் இந்திய அரசு கட்டுப்பாட்டு வச்சுருக்காங்க. இதையெல்லாம் இந்த செய்திகளை எல்லாம் நீக்கி பொதுப்பட்டியல் என்ற ஒரு பட்டியலை, கன்கரண்ட் லிஸ்ட் என்ற இரட்டை வேட பட்டியலை, இந்திய அரசின் இன்னொரு ஆதிக்க பட்டியலை முற்றிலுமாக நீக்க வேண்டும். ஏனென்றால் கூட்டாட்சி நாடு எதிலும் கன்கரண்ட் லிஸ்ட் என்று ஒன்று, பொது அதிகார பட்டியல் என்ற ஒரு ஏமாற்று வேலை, இரட்டை வேட பட்டியல் எங்கே யுஎஸ்ஏல கிடையாது, நான் சொன்ன நாடுகள்லாம் கிடையாது, கனடாவில் கிடையாது, ஜெர்மனியில் கிடையாது, சுவிஸில் கிடையாது. ஆரியத்துவாதான், பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தின் பங்காளியாக இருக்கக்கூடிய ஆரியத்துவா ஏகாதிபத்தியம்தான் கன்கரண்ட் லிஸ்ட் நமக்கெல்லாம் பொது என்பது போல வைத்துக்கொண்டு டில்லியின் ஆதிக்கத்தை இன்னொரு பட்டியலிலும் நிலைநாட்டி கொண்டிருப்பது. அந்த பொது பட்டியலை முற்றிலும் நீக்க வேண்டும் அரசியல் சட்டத்திலிருந்து என்று நாங்கள் இந்த தீர்மானத்தில் சொல்லுகிறோம், நாம் சொல்லுகிறோம். அதுபோல காங்கிரஸ் கூட்டணி, காங்கிரஸ் திமுக கூட்டணியால் தயாரிக்கப்பட்டதுதான் நீட்டு தேர்வு. மாநில அரசின் விற்பனை வரி உரிமையை ரத்து பண்ணி ஜிஎஸ்டி கொண்டு வந்தது காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியில். மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கும்போது திமுக நண்பர்கள்லாம் அதில் அமைச்சர்களாக, மத்திய அமைச்சர்களாக இருக்கும்போது கொண்டு வந்தது, தயாரித்தது தான், செயல்படுத்தியது தான் இவங்க யார், பாஜக. எனவே அந்த விஷயங்கள், ஜிஎஸ்டி, இந்த நீட்டு முற்றிலும் ரத்து செய்ய வேண்டும். இது போன்ற கோரிக்கைகளை வைத்து மக்களிடம் பரப்புரை செய்து மக்கள் எழுச்சியை ஜனநாயக வழியில் மக்கள் திரள் போராட்டங்கள் வழியாக எழுப்பி மக்களை புரிய வைத்து திரட்ட வேண்டும் என்று இந்த வேலைக்கு முன்னுரிமை கொடுத்துருக்குறோம். இதை வருகிற இப்போ இந்த ஜூன் மாதம் இதற்கான வேலைகள்லாம் தயார் பண்ணி ஜூலை மாதம் இதற்கான பரப்புரை இயக்கத்தை தமிழ்நாடு முழுக்க செய்வது இந்த அப்படி என்று வச்சிருக்கிறோம். மற்ற நண்பர்கள், தோழர்கள், மற்றவங்க இதில் உடன்பாடு உள்ளவங்க எல்லாம் சேர்ந்து போராடலாம். இதுக்கு ஒரு கூட்டணி, இதுக்கு தலைவர், செயலாளர், பொருளாளர்லாம் இல்லை, ஒரு கூட்டமைப்பாக சேர்ந்து கூட நம்ம போராடலாம். எப்படி இந்த கோரிக்கைகளில் உடன்பாடு உள்ளவர்கள் அங்கங்கே அந்தந்த பகுதிகளில் வாய்ப்பு உள்ளவங்க கூட சேர்ந்து போராடலாம். மக்கள்கிட்ட நம்ம என்ன பரப்புரை செய்ய போகிறோம், மக்கள் கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்ல போகிறோம். அந்த வகையில் மக்களை அணுகி செய்வதற்கு இந்த வேலை திட்டத்தை வச்சிருக்கிறோம். அடுத்தது இந்த ஓசூர் பொதுக்குழுவில் நிறைவேற்ற முக்கியமான தீர்மானம், தமிழ்நாடு தொழில், வணிகம், வேலை மூன்றும் தமிழர்களுக்கே, மண்ணின் மக்களுக்கே என்பது தான். அது அவங்களுக்கு தான் கொடுக்கணும். இப்போ திமுக, அதுக்கு முன்னாடி எடப்பாடி ஆட்சி, இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, தொழில் முனைவோரை ஈர்க்கிறோம் மாநாடு நடத்துகிறாங்க. வெளிநாடுகளுக்கு போனாங்க, எடப்பாடியும் போனார், ஸ்டாலினும் போனார். யாரை கூப்பிட்றாங்க? சென்னையில் நந்தம்பாக்கத்தில் மாநாடு நடந்தால் யாரை கூப்பிட்றாங்க? வடநாட்டு முதலாளிகளை, வடநாட்டு தொழில் முனைவோரை, பன்னாட்டு முதலாளிகளை ஏகபோகங்கள் கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டு தொழில் முனைவோர் விரும்பினாலும் அழைக்கிறது இல்லை, போனாலும் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறது இல்லை. முற்றிலுமாக தமிழ்நாட்டு தொழிலாளியை மட்டும் புறக்கணிக்கல, தமிழ்நாட்டு முதலாளிகளையும் புறக்கணிக்கிறார்கள், கொந்தளித்து போயிருக்கிறார்கள். தமிழ்நாட்டு சிறிய நடுத்தர தொழில் முனைவோர் பல கோரிக்கைகள் வைத்தவர்களுக்கு ஏற்கப்படவில்லை. எனவே நமக்கு சிறிய நடுத்தர தொழில் முழுக்க நம்ம தமிழர்களுக்கு கொடுங்க. பெரிய தொழில்களில் நம்மகிட்ட வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு ஒரு 105 விழுக்காடு இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு, வெளி மாநிலத்துக்கு கொடுக்கலாம். என்ன வந்தாலும் 10 விழுக்காட்டுக்கு மேலே அயலாருக்கு இங்கே தொழில் வணிகம் நடத்த வாய்ப்பளிக்கக்கூடாது என்ற முறையில் நாங்கள் அந்த தீர்மானத்தை வடிவமைத்திருக்கிறோம். அந்த கோரிக்கையை வைத்து போராட இருக்கிறோம். அதுபோல் தொழிலாளிகளில் 190 விழுக்காடு மண்ணின் மக்கள், தமிழ்நாடு தொழிலாளிகள் அதான் இருக்கணும். அதில் என்ன செய்யணும்னாக்கா, வேலை வழங்கு வாரியம் என்று ஒன்று உருவாக்க வேண்டும். அந்த வேலை வழங்கு வாரியத்தில் நம்ம தமிழ்நாட்டு பிள்ளைகள், ஆணும் பெண்ணும் என்னென்ன படிச்சிருக்காங்க, என்ன தொழில், என்ன வேலைக்கு விரும்புகிறார்கள், அவங்க கல்வி தகுதிக்கு ஏற்ப அல்லது உடல் தகுதிக்கு ஏற்ப என்ன வேலை விரும்புகிறார்கள் அப்படின்னு அதையெல்லாம் பதிவு பண்ண வேண்டியது. அது மாதிரி நம்ம நாட்டில் உள்ள நம்ம தமிழ்நாட்டு தொழில் முனைவோர்
முதலாளிகள் என்னென்ன வகையில் தங்களுக்கு ஆட்கள், தொழிலாளிகள் வேணும், ஊழியர்கள் வேணும், அலுவலர்கள் வேணும் என்று கேட்கிறார்கள். அதையும் பதிவு பண்ணி பரிமாறி விடுங்க. தமிழ்நாடு அரசு அந்த வேலை வழங்கு வாரியம் உருவாக்கி அதை செய்ய வேண்டும் என்று பல ஆண்டுகளாக நாங்கள் வற்புறுத்தி வருகிறோம். கிட்டத்தட்ட 2019 இந்த கோரிக்கையை வச்சுக்கிட்டு வர்றோம் நாங்கள். ஆனால் திரும்பி கூட பார்க்குறதில்ல. எடப்பாடி பழனிசாமி திரும்பி பார்க்கல, முக ஸ்டாலின் பார்க்கறதில்ல பற்றி. ஏன்னா இவங்களுக்கெல்லாம் நிறைய கையூட்டு வருவது வெட்டுத்தொகை வர்றது வெளிநாட்டு கம்பெனிகள் நிறையா கொடுப்பான். நம்மால் கொடுக்க மாட்டான்னு நினைக்கிறாங்க. நம்மளும் கொடுப்பாங்க. யாருக்குமே கொடுக்க வேண்டியதில்லை, யார்ட்டையுமே அது வாங்க வேண்டியதில்லை. சரி, இந்த மாதிரி பாகுபாடு பார்த்து கொண்டு வெளிநாட்டுக்காரன் வடநாட்டுக்காரன் நிறையா கொடுக்குறான் வெட்டுத்தொகை என்று அவர்களையே கொண்டு வந்து இனத்துரோகம் செய்கிறார்கள் தமிழ்நாட்டுக்கு. இதை எதிர்த்து மண்ணின் மக்களுக்கு தான் அந்த வேலை, தொழில், வணிகம் கொடுக்க வேண்டும் என்ற பரப்புரையை மக்கள் எழுச்சியாக மாற்ற வேண்டும் என்று கொண்டு வந்திருக்கோம். அடுத்தது நம்ம பிள்ளைகள் படித்து விட்டு கிட்டத்தட்ட ஒரு 90 லட்சம் பேருக்கு மேலே பதிவு பண்ணியிருக்காங்க. பல லட்சம் பேர் பதிவு பண்ணி வேண்டாம், பயனில்லை என்று அதை ரினியூவல் புதுப்பிக்காமல் விட்டுட்டு போயிட்டாங்க. நிறைய படித்த பிள்ளைகள் ஆணும் பெண்ணும் வேலை இல்லாமல் திண்டாடுது. அதாவது அன்எம்ப்ளாய்மெண்ட்டு அல்லது அண்டர் எம்ப்ளாய்மெண்ட்டும்பாங்க. கூலிக்கு அத்துக்கூலிக்கு வேலை செய்கிறது. நிறைய தொழிற்கல்வி படிச்சிருப்பாங்க, தகுதி இருக்கும், பட்டங்கள் பெற்றிருப்பார்கள். சும்மா அன்றாட அத்துக்கூலியாக ஒப்பந்த தொழிலாளியாக ஒரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், வட்டாட்சியர் அலுவலகத்துலேயே ஒப்பந்த கூலிகளாக MA MCOM படித்த பிள்ளைகள் பையங்கள்லாம் வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு அதை சும்மா ஒரு மாத சம்பளம் ஒன்று கொடுத்துட வேண்டியது. அவங்களுக்கு விடுமுறை அதெல்லாம் எதுவும் கிடையாது. விடுமுறை எடுத்த சம்பளத்தை கட் பண்ணுறது, இந்த மாதிரி வச்சுக்கிட்டு நான் லட்சக்கணக்கான பேரை நாம் இப்போ என்ன சொல்கிறேன்னா, படித்து வேலை உள்ள பையங்க, பெண்கள், ஆண்கள் எல்லாரையும் பதிவு பண்ணி அவரவர் கல்வி தகுதிக்கு ஏற்ற வேலையை பெற்றுத்தரணும். அந்த மாதிரி வேலையை பெற்றுத்தருவது காலதாமதம் ஆச்சுன்னா அது வரைக்கும் அவர்கள் அந்த வேலையை பெற்றுத்தர வரைக்கும் வாழ்வூதியம் கொடுக்கணும். எல்லாருக்கும் 3 வருஷம் கொடுக்குறேன், மாதம் 500 தரேன், 1000 தரேன், அதெல்லாம் கிடையாது. வாழ்வூதியம், 3 வேளை சாப்பிட, சிற்றுண்டி சாப்பிட, உடை உடுத்த, வீடு வாடகை கொடுக்க, இது எல்லாம் கணக்கு பண்ணி வாழ்வூதியமாக, அது எத்தனாயிரம் வருதோ அதை மாதம் தரணும் வாழ்வூதியமாக. இது தர்றாங்க. ஜெர்மனியில் தர்றாங்க, ஃப்ரான்ஸில் தர்றாங்க, பல்வேறு நாடுகளில் தர்றாங்க, கனடாவில் தர்றாங்க, மேற்கத்திய நாடுகளெல்லாம் பெரும்பாலும் தர்றாங்க, எல்லா நாடுகளையும் தர்றாங்க, சுவிஸில் தர்றாங்க, சுவிட்சர்லாந்தில். எனவே தமிழ்நாட்டில் அந்த மாதிரி கொடுக்கணும் என்று தமிழ்நாடு அரசுக்கு அந்த கோரிக்கையை வைத்து இதெல்லாம் வேலை கொடு, இல்லைன்னா வாழ்வூதியம் கொடு என்பதை வைத்து நாம் பரப்புரை செய்து அதற்கான ஒரு மக்கள் எழுச்சியை உருவாக்கி அரசுகளை வலியுறுத்தி அதை செய்ய வைத்து நம்ம மக்களுக்கு வேலை இல்லாத ஆண்கள், பெண்கள் அத்தனை பேரும் பயன்படக்கூடிய நிலையை உருவாக்க வேண்டும். அவர்களுக்கு இந்த கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டும். இதற்கான ஒரு மக்கள் பரப்புரை இயக்கத்தை ஜூலையில் தொடங்க இருக்கிறோம். இன்னும் அது மாதிரி தடுப்பூசியை பற்றியெல்லாம் அதில் போய் ஒரு உலக சுகாதார நிறுவனம் தடுப்பூசி என்ற பேரில் வைத்துக்கொண்டு நம்முடைய சித்த மருத்துவத்தை, ஹோமியோபதி போன்றதெல்லாம் அழிக்கிறதுக்கான ஒரு ஒப்பந்தம் தயார் பண்ணுறான். இந்தியாவில் கையெழுத்து போடக்கூடாது, பன்முகத்தன்மை வேணும் மருத்துவத்தில், ஒற்றைத்தன்மை கூடாது. அதில் அது கையெழுத்து போட்டால் நாளைக்கு ஒருத்தர் சித்த மருத்துவம் பார்த்தாலோ ஹோமியோ பார்த்தாலோ அவரை காவல்துறை கைது செய்யலாம், சிறையில் அடைக்கலாம் என்றெல்லாம் விதிமுறைகள் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு தகுந்தாற் போலே 2020 எடப்பாடி பழனிசாமி ஒரு சட்டத்தை தமிழ்நாட்டிலே ஏற்றிருக்காரு, முன்னோடியாக ஏற்றிருக்காரு. அதாவது சுகாதாரத்துறை ஆய்வாளர் புகார் பண்ணலாம், இது மாதிரி அரசு சொல்கிற வைத்தியத்தை விட்டு வேறு வைத்தியம் பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் அவனை கைது பண்ணலாம். சுகாதாரத்துறை ஆய்வாளர் இல்லைன்னா காவல்துறை ஆய்வாளர் புகார் கொடுத்தாலும் கைது பண்ணலாம். அப்போ காவல்துறையிடம் கொடுக்குறாங்கங்க. அப்போ ஒரு ஒற்றையாக பன்னாட்டு கொள்ளைக்காரர்கள், அலோபதி என்ற மருத்துவத்தை வைத்துக்கொண்டு பன்னாட்டு கொள்ளைக்காரர்கள், இப்போ அவங்க சொல்கிறாங்கல்ல, இப்போ லண்டனில் தீர்ப்பாயிடுச்சு இல்லை, தடுப்பூசி போட்டாங்கள்ல கோவேக்சினா, அது தடுப்பூசி என்பது தப்பானது, அது பல பேரை பலியிட்டுருச்சு. அந்த கம்பெனிக்காரனே லண்டனில் வழக்கில் ஒத்துக்கிட்டு இன்னமே அதை கொடுக்க மாட்டான்னு நிறுத்திட்டான். இங்கே இன்னைக்கு வரையிலும் மா சுப்பிரமணியம் அது நமக்கெல்லாம் பாதிப்பு இல்லைன்னு போய் சொல்லிகிட்டு இருக்காரு. நடிகர் விவேக் எல்லாம் இறந்தார், எவ்வளோ பேர் இறந்தாங்க தடுப்பூசினால். பொய் இன்றைக்கும் இந்த தீர்ப்பு வந்த பிறகு தமிழ்நாட்டில் துணிச்சலாக பொய் சொல்ல முடியுது ஸ்டாலின் அரசுனால். அதனால ஒன்றும் பாதிப்பு இல்லை அப்படின்ட்டு. இதெல்லாம் எதுக்காது எடப்பாடி பழனிசாமி 2 பேருக்கும் ஒரே கருத்து இல்லை. ஸ்டாலினுக்கும் எடப்பாடிக்கு ஒரே கருத்து. இது மாதிரி பன்னாட்டு நிறுவனங்களுக்கு ஏஜென்ட் வேலை பார்க்குறது, கொள்ளைக்குள்ளர்களுக்கு. எனவே இதையெல்லாம் அம்பலப்படுத்தி மருத்துவத்துறையிலும் தமிழர்களை பாதுகாக்க வேண்டும், பலியிடக்கூடாது என்ற முறையில் அதையும் மக்களிடம் பரப்புரை செய்ய இருக்கிறோம். அரசிடம் கோரிக்கை வைக்கிறோம். இதுகளெல்லாம் நீங்கள் ஆய்வு பண்ணி இவ்வளவு சரியான ஒரு மக்களுக்கு தேவையானதை தக்க நேரத்தில் எடுத்து முன்மொழிந்து அதற்காக தங்களை ஒப்படைத்து கொண்டு பரப்புரை செய்து மக்களுடைய கருத்துக்களை திரட்ட ஆட்சியாளர்களுக்கு அழுத்தம் கொடுத்து உரிய புதிய சட்டங்களை, புதிய ஏற்பாடுகளை கொண்டு வர முயலுகிறது தமிழ் தேசிய பேரியக்கம்.
எங்களுக்கு பதவி, பணம், விளம்பரம் மூன்றின் மீது ஆசை கிடையாது. இந்த லட்சியத்தின் மீது தான் பற்று. மக்களுக்கு பயனளிக்க வேண்டும், தமிழ் தேசிய இனம் வாழ வேண்டும், அது தன்னுடைய உரிமைகளை மீட்க வேண்டும் என்பது தான். பன்முகத்தன்மையோடு இந்த தமிழ் தேசியத்தை நாங்கள் வைக்கிறோம். ஒற்றைத்தன்மையோடு மட்டுமல்ல, அரசியல் கோரிக்கையோடு மட்டுமல்ல, பன்முகத்தன்மையோட சுற்றுச்சூழல், மருத்துவம் எல்லாத்தையும் இணைத்து தான் தமிழ் தேசிய பேரியக்கம் இந்த எப்பொழுதும் கொள்கைகளை, கோட்பாடுகளை, கோரிக்கைகளை வகுக்கிறது. அந்த வகையில் தான் மிகச்சிறப்பாக ஓசூர் பொதுக்குழு என்பது வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானங்களை நிறைவேற்றி வழிகாட்டி இருக்கிறது. உங்களை நோக்கி வருவோம், நாம் சந்திப்போம். அருள் கூர்ந்து எல்லாரும் இந்த கருத்துக்களை பரிசீலியுங்கள். நன்றி, வணக்கம். தமிழ் தேசிய பேரியக்கத்தின் 9வது பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்தும் தமிழ் தேசிய பேரியக்கத்தின் எதிர்கால வேலை திட்டங்கள் குறித்தும் நம்மிடையே விளக்கிய தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தலைவர் ஐயா மணியரசன் அவர்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இத்தனை நேரம் கண்ணுற்ற தமிழக நோட்டம் நேயர்களுக்கும் நன்றி. இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழக நோட்டம் வலைவழியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும், நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.